This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக 36 பேர் கொண்ட பொறுப்பாளர்களுடன் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தல் தோல்வி தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களுடன் மு.க. ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆய்வு பணிகள் எப்படி இருக்க வேண்டும், அறிக்கையில் இடம்பெறுவது குறித்து சில ஆலோசனைகளை வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்வி குறித்து ஆராய 36 பேர் கொண்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அந்த பொறுப்பாளர்களுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். களப்பணிகளை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த குழுவுடன் என்ன மாதிரியான கள ஆய்வு நடத்த வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்கவிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த ஆலோசனையில கள பொறுப்பாளர்கள் யார் யார் இடம்பெற்றிருக்காங்க, அதே நேரம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன மாதிரியான ஆலோசனைகளை கள ஆய்வுக்கு முன்மொழிஞ்சிருக்காரு? பாலா, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி குறித்து ஆராய்வதற்காக 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதற்காக உத்தரவு பிறப்பித்திருக்கிற நிலையில் மாநில நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசொலி, அதே போன்று மாநில நிர்வாகி எம் அப்துல்லா உள்ளிட்டவர்களும், அண்ணாதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், செல்வம் நாடாளுமன்ற உறுப்பினர், கிரிராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 36 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்று முதல் தொகுதிகளில் கள ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஜூன் 5ஆம் தேதி இதற்கான அறிக்கையை திமுக தலைமையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கார்கள். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மிக முக்கியமாக இந்த கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் செய்ய இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆய்வு செய்து முழுமையாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு செய்யப்படும் பொழுது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று வேட்பாளர்கள் தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பகுதி, ஒன்றிய கிளை செயலாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் தனித்தனியாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட அளவில் ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளருடன் ஆலோசனை செய்யப்படும் பொழுது மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் உடன் இருக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் செய்ய இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொகுதியில் கள ஆய்வு செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மினிட்ஸ் எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று வருகை பதிவேடு அவசியம் போன்ற அறிவுறுத்தல்கள் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள், எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்களில் எவ்வளவு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த முழுமையான விவரங்கள் அந்தந்த மாவட்ட செயலாளரிடம் வாங்க வேண்டும் போன்ற அறிவுறுத்தல் செய்ய இருக்கிறார்கள். கள ஆய்வு செய்து முழுமையாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது இதில் எந்தெந்த அம்சங்கள் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்ற உள்ளிட்ட முழுமையான விவரங்களை கள ஆய்வு செய்யக்கூடிய 36 பொறுப்பாளர்களுக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, ராசா, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருக்கார்கள். எனவே மிக முக்கியமாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது என்னென்ன அம்சங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்கள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. ராஜ்குமார், அம்சங்கள் எந்தெந்த அம்சங்கள் இந்த கள ஆய்வுல இடம்பெறணும் அப்படிங்கிற ஆலோசனை தற்போது வழங்கப்பட்டாலும் கூட தேர்தல் நேரத்தில் மண்டல வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து திமுக தேர்தலை சந்திச்சு தற்போது இந்த கள ஆய்வு குழு என்பது மண்டல வாரியாக கள ஆய்வு செய்ய போதா, அல்லது 36 பேர் கொண்ட குழு அனைத்து மாவட்டங்களிலுமே கள ஆய்வு செய்யவிருக்கிறதா? இந்த குழு பொறுத்தவரை மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி அதற்கான குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஏற்கனவே திமுக தலைமை இதற்காக கவனம் செலுத்தி
அந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் கள ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் முழுமையாக தோல்வி குறித்து ஆராய்வதற்காக அறிக்கையில் இடம்பெறக்கூடிய அந்த அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கள ஆய்வு செய்யும் பொழுது யாருடைய தலையீடும் குறுக்கீடும் இல்லாமல் ஒரு விரிவாக இந்த அறிக்கை இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் இதில் இடம்பெறக்கூடிய வகையில் குறிப்பிட்டிருக்கார்கள். கடந்த காலங்களில் பொறுப்பாளர்களாக இருந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த கள ஆய்வில் இடம்பெறவில்லை என்ற ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் விரிவாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கள ஆய்வு பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.